ஸோ ஒரு வாட்டரில் ஹார்ட்னஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் சால்ட்ஸ் வந்து வாட்டரில் இருக்கிறத நம்ம ஹார்ட்னஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து நம்ம குளிக்கிறப்போ தண்ணியில் போய் அந்த மெக்னீஷியம் எல்லாம் தண்ணி இவாப்ரேட் ஆகிடும். ஆக்சுவலாக மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் சால்ட்ஸ் போய் தலையோட ஈரில் போய் உட்காந்துக்கும். ஸோ தலையோட ஈரை ப்ரீத் பண்ண விடாமல் ஆக்கணும்னா அப்புறம் அந்த முடி கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஜெனட்டிக்காக இருக்கிறது வேற, இந்த மாதிரி இஷ்யூஸ்னாலேயும் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும். எல்லாரும் சோப்புனாலேயா ஷாம்புனாலேயா நினைப்பாங்க. இல்லை, தண்ணி தான் ஒரு பேசிக் ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி விதவிதமான தண்ணிக்கு என்னென்ன ஃபில்டர் யூஸ் பண்ணணும்னு ஜனங்களுக்கு தெரியல. அது விஷயமா நம்ம இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வீட்டில் வந்து தூசி துப்பு அழுக்கு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் தண்ணி. ஓகே, இப்படி பாருங்க, கேமரா கீழே. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான தண்ணி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கலங்கலாக இருக்க தண்ணி. இது வந்து இப்போ பஞ்சாயத்துலேருந்து வர்றது, இல்லை ரிவர் பெட் சைடில் இந்த மாதிரி இடத்துல இதை பாருங்க. இது அயன் வந்து செட்டில் ஆனது. வரும்போது தண்ணி கிளியரா வரும். ஆக்சுவலா இது மேல் பக்கத்துல எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும் தண்ணி. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடும், இந்த கலருக்கு ஆயிடும். ஓகேங்களா. ஆனா அதே நேரத்துல நம்ம குளிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா தலைமுடி கொட்டும், அப்புறம் தண்ணி ப்ரௌன் கலரா வரும். துணியெல்லாம் பாத்தீங்கன்னா சாயம் பிடிச்சி ப்ரௌன் ஆயிடும். பார்க்க போற தண்ணி தான் வந்து அயன் வாட்டர். அயன் வாட்டர்ன்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு தனியாக ஒரு சர்வீஸ் பர்சன் வரணும்னு தேவையில்லை. அந்த சர்வீஸ் பர்சனுக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 பே பண்ணணும்னு தேவையில்லை. வாங்கினீங்களா மாட்டினீங்களா நீங்களே யூஸ் பண்ணீங்களா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து மார்க்கெட்ல 400 ரூபாய் இருக்குது. எங்ககிட்ட 199 ரூபா தான் இது ப்ரைஸ். ஃபில்டர் தான் 3M கொடுக்குறோம். இது வந்து 11000 ரூபாய். ஓகேங்களா. இதே ஃபில்டரை நாங்க கொடுக்குறோம் வாட்டர் ஸ்பார்க்ஸ் அப்படின்ற நேரத்துல 1500 ரூபாய். இந்த ஆர்ஓ பிளான்ட்ல ஹார்ட்னஸ் மட்டும் இல்ல, டோட்டல் டிடிஎஸ் உங்களுக்கு எடுத்துரும். டிடிஎஸ்ன்றது டோட்டல் டிசால்வ் சால்ட். அதுவே எடுத்துறோம்ன்றதால அல்டிமேட் குவாலிட்டி ட்ரிங்கிங் வாட்டர் குவாலிட்டிக்கு வந்துடும். இது எவ்வளவு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் சார்? இது வந்து தண்ணியில 8000 டிடிஎஸ் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஹார்ட்னஸ் 2000 இருந்தாலும் இது ரிமூவ் ஆயிடும். தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி வந்துடும். ஓகே, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் மார்க்கெட்ல 1 வருஷம் தான் வாரண்டி கொடுப்பாங்க. நாங்க சாலிடா 10 இயர்ஸ் வாரண்டி கொடுப்போம். ஹாய் சார், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இப்போ நீங்க இருக்கிறது வாட்டர் ஸ்பார்க்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியில் இருக்கீங்க. இது சென்னை ராயப்பேட்டால இருக்கு. இப்போ எல்லா வீட்லயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தியாவசியமான ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் எல்லாருக்கும். குளிக்கிறதுக்கு, பல் தேய்க்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தா வாட்டர் தான். ஸோ இப்போ ஒரு கார் எல்லாமே கூட பங்களாலாம் கூட வச்சுக்கிறது கூட கார்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா தண்ணி நம்ம பியூரிஃபை பண்ணி குடிக்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதனால நம்ம எல்லாருக்கும் வந்து குடிக்கிற தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா விதவிதமான பியூரிஃபையர்ஸ்லாம் இருக்கு மார்க்கெட்டில். ஆனால் அதே நேரத்தில் நம்ம குளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலைமுடி கொட்டும், அப்புறம் தண்ணி ப்ரௌன் கலராக வரும். துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயம் பிடிச்சி ப்ரௌன் ஆகிடும். இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா கண்ணாடிலாம் வெள்ளையாக படிக்கும் ஃபுல்லாக. அதாவது ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா இடமும் பாத்ரூம் ஃபுல்லாக வெயிட்டாக இருக்கும். இந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆகுது. இதெல்லாம் நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹோல் ஹவுஸ் ஒரு வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் போடணும். ஸோ எல்லாரும் வந்து இப்போ தான் கொஞ்சம் அவேர்னஸ் வருது வாட்டருக்கு. என்ன அப்படின்னா அந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு வாட்டரில் ஹார்ட்னஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் சால்ட்ஸ் வந்து வாட்டரில் இருக்கிறத நம்ம ஹார்ட்னஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து நம்ம குளிக்கிறப்போ தண்ணியில் போய் அந்த மெக்னீஷியம் எல்லாம் தண்ணி இவாப்ரேட் ஆகிடும். ஆக்சுவலாக மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் சால்ட்ஸ் போய் தலையோட ஈரில் போய் உட்காந்துக்கும். ஸோ தலையோட ஈரை ப்ரீத் பண்ண விடாமல் ஆக்கணும்னா அப்புறம் அந்த முடி கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஜெனட்டிக்காக இருக்கிறது வேற, இந்த மாதிரி இஷ்யூஸ்னாலேயும் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும். எல்லாரும் சோப்புனாலேயா ஷாம்புனாலேயா நினைப்பாங்க. இல்லை, தண்ணி தான் ஒரு பேசிக் ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி விதவிதமான தண்ணிக்கு என்னென்ன ஃபில்டர் யூஸ் பண்ணணும்னு ஜனங்களுக்கு தெரியல. அது விஷயமா நம்ம இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வீட்டில் வந்து தூசி துப்பு அழுக்கு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் தண்ணி. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த தூசி துப்புலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நார்மல் ஒரு மைக்ரான் ஃபில்டர் அந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இது வந்து ரொம்ப உங்களுக்கு காஸ்ட் செலவாகாது. ஏன்னா ஈஸியான மெத்தடில் ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட், அதெல்லாம் இதெல்லாம் வந்து தண்ணி போர்ல இருந்து வரப்போ ஃபைன் சாண்ட்ஸ் அது மாதிரி வரும். இல்லை பெரிய கொஞ்சம் சாண்ட்ஸ் வரும். அதை போர் இழுத்துட்டு வரப்போ சேர்த்து வந்துடும். அந்த மாதிரி இதையும் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு ஃபில்டர் போட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான தண்ணி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கலங்கலாக இருக்க தண்ணி. இது வந்து இப்போ பஞ்சாயத்துலேருந்து வர்றது, இல்லை ரிவர் பெட் சைடில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரொம்ப கலங்கலான தண்ணி வரும். இது அயன் வாட்டர் கிடையாது. அயன் வாட்டர்ன்றது வரும்போது தெளிவாக வரும், அப்புறமா வந்து உங்களுக்கு கலங்கலாகும். இது வந்து ஆக்சுவலாக டர்பிட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம், கலங்கலான தண்ணி. இந்த கலங்கலான தண்ணி எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம ஒழுங்கான ஃபில்டரே கிடையாது மார்க்கெட்டில். நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு இந்தியா வந்து ப்ராடக்ட் நாங்கள் கொண்டாந்துருக்கோம். இந்த டெக்னாலஜியோட பேர் இதுதான் அந்த ஃபில்டர் இங்கே பார்க்குறது. இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ஃபில்டர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம்.
இது வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பிவிடிஎஃப் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெம்பரேன் என்ன ஆகும்னா தண்ணி இது உள்ள போகும். ஆக்சுவலா தண்ணி இங்க இருந்து இப்படி உள்ள போற தண்ணி இது வழியா வந்து உள்ள வரும். வந்து இது உள்ள தண்ணி உள்ள போயிட்டு அப்புறம் இது ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வழியா வரும் ஆக்சுவலா தண்ணி இந்த போர்ஸ் வழியா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ஸ் வழியா வரப்போ தண்ணி வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் ஆகிடும். இது என்னன்னா இதோட பெனிஃபிட் என்னன்னா இது ஒரு 5 years வரைக்கும் வரும். 3 to 5 years வரைக்கும் இந்த மெம்பரேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு அப்படியே வாஷ் பண்ணிங்கன்னா போதும். அலசி அதை வாஷ் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு திரும்ப அப்புறமா எடுத்து நம்ம அப்படியே உள்ள போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஹவுசிங் தான் அது. இந்த ஹவுசிங் நம்மளுது இது இருக்கு பாருங்க. இது வாஷர் எல்லாமே வந்து குவாலிட்டிலாம் உங்களுக்கே தெரிஞ்சு பாருங்க. எல்லாம் டெஃப்லான் வாஷரு, டெஃப்லான் ஓரிங்கு குவாலிட்டி இருக்கு. ஃபுல் SS304 உங்களுக்கு பாருங்க. இதெல்லாம் ஓரிங்லாம் இருக்கு, குவாலிட்டி இருக்கு. இது பாருங்க அதே மாதிரி SS304 இதுதான் வந்து அந்த ஹவுசிங். இதை நம்ம அப்படியே மாட்டிட்டா போதும். மாட்டிட்டானா உங்களுக்கு லைன் ஜஸ்ட் போர் வாட்டர் உள்ள கொடுத்தானா இந்த போன் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் ஆகும். போர்ல இருந்து வர்றது இதுக்கு. ஆமா, போர் தண்ணியோ இல்ல பஞ்சாயத்து வாட்டரோ எந்த தண்ணியா இருந்தாலும் சரி எப்படி கலங்கலா வருதோ அதை வந்து நம்ம அப்படியே இது உள்ள ஒட்டி எடுத்தானா கிறிஸ்டல் கிளியரா வந்துடும். இது கொஞ்சம் ஆக்சுவலா கொஞ்சம் பிரீமியம் ப்ராடக்ட். இஸ் worth it. இது பாத்தீங்கன்னா ஈவன் கொக்கோ கோலா விட்டா கூட சரி அப்படியே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா வாட்டர் வரும், இன்ஸ்டன்டா வரும். அதுதான் ஒரு பெனிஃபிட். இது ஜஸ்ட் வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும். திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் பெனிஃபிட். தென் நம்ம இது வாஷிங் தான் இப்ப சாதாரண வாஷிங்கா இல்ல இது லிக்விட் எது மாதிரி கிடையாது. ஜஸ்ட் ஒரு பவுல் ஒன்னு பக்கெட் ஒன்னு எடுத்துட்டு அதுல கிளியர் வாட்டர் ஒன்னு வச்சிட்டு சரி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சைடுல காட்டுறேன் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டே இருக்கு. இத மாதிரி நீங்க உள்ள விட்டு எடுத்தீங்கன்னா அது அழுக்கு அப்படியே செப்பரேட் ஆயிடும். அப்புறம் வாஷ் பண்ணி நீங்க அப்புறமா அப்படியே திரும்ப வேற லிக்விட் வேற எது அந்த ப்ரொசீஜர் நார்மல் தான். ஆமா, மார்க்கெட்ல சிட்ரிக் ஆசிட் ஒன்னு கிடைக்குது. சரி, அது ஒரு 5% சிட்ரிக் ஆசிட் வேணா கலந்து போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். அது நம்ம ஒரு 2-3 இயர்ஸ் ஆன அப்புறம் கூட பண்ணிக்கலாம். தண்ணியை பொறுத்து. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தண்ணி தான் வந்து அயன் வாட்டர். அயன் வாட்டர்ன்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரப்போ பாத்தீங்கன்னா தண்ணி வந்து தெளிவா வரும். ஆனா என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கலர் மாறிடும், அப்புறம் yellowish ஆயிடும். அப்புறமா கீழே பாத்தீங்கன்னா உங்களோட டேங்கோட அடியில வந்து அப்படியே செட்டில் ஆயிடும். போர்ல இருந்து அந்த மண்ணு வருதுன்னு நினைப்பாங்க. ஆனா ஆக்சுவலா அது வந்து இரும்பு தண்ணி. ஆக்சுவலா இரும்பு தண்ணியில ஆக்சுவலா சாயில்ல இருக்க இரும்பு வாட்டருக்குள்ள போயிடுது. சோ வாட்டருக்குள்ள பெனிட்ரேட் ஆனா வரும்போது தெளிவா வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு கலர் மாறிடும். ஸோ கலர் மாறினோட என்ன ஆகணும், அவங்களோட யூஸ் பண்ண முடியாது. என்னடா குழந்தைங்கலாம் பார்த்தா இந்த மஞ்சள் தண்ணியா இருக்கு நீங்க பயப்படுவாங்க ரொம்ப குளிக்கிறதுக்கு. ஸோ இது இந்த ப்ராப்ளம் வந்து ஆல் ஓவர் சென்னையில இருக்கு, ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருக்குது. சென்னையில ப்ரிடாமினண்டா இருக்கு நிறைய ஏரியாஸ்ல. வலசரவாக்கம் வடபழனிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கு. அது போக நிறைய இடத்துல சிட்டில துரைப்பாக்கம் ஏரியால இருக்கு, நிறைய இடத்துல அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே நாங்க சொல்யூஷன் கொடுப்போம். இந்த அயன் ரிமூவல் ஃபில்டருக்கு நம்ம சொல்யூஷன் கொடுப்போம். ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் பாட்டில் இங்க வச்சிருக்கேன். இதை பாருங்க, இது அயன் வந்து செட்டில் ஆனது. வரும்போது தண்ணி கிளியரா வரும். ஆக்சுவலா இது மேல் பக்கத்துல எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும் தண்ணி. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடும், இந்த கலருக்கு ஆயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி கலர் ஆயிடும். இந்த தண்ணியை பியூரிஃபை பண்றதுக்கு தான் நம்ம என்னன்றதை இப்ப நம்ம பாப்போம். சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு இல்லையா சார், அந்த அயன் எப்படி இருக்கும், அது எப்படி நம்ம ட்ரீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கான ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் தான் நம்ம பார்க்க போறோம். சரி சரி. இந்த சிலிண்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது உள்ளதான் வந்து மீடியா இருக்கும். ஓகே. இந்த மீடியா தான் வந்து ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்ல ஒரு முக்கியமான வேலையே பண்ணுது. ஓகேங்களா? சோ இது வந்து 2 சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அயனுக்காக நாங்க யூஸ் பண்றது. எல்லாரும் மார்க்கெட்ல ஒரே சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுலயே வந்து எல்லா மீடியாவும் போட்டுருவாங்க. நாங்க யூஸ் பண்ற மீடியா ஸ்பெஷல் மீடியா, அதையுமே நாங்க ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம். இப்போ இந்த 2 சிஸ்டம்ல உள்ள என்ன போடுறோம்ன்றத அங்க பாத்துக்கலாம். ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல யூஸ் பண்றது இது, நாங்க யூஸ் பண்றது இது. ஒண்ணும் இல்ல, மார்க்கெட்ல ஒரு சிலிண்டர் வச்சு அதுல கல்லு மண்ணு கறி கொட்டிடுவாங்க. சோ இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் அக்யூரசி அந்த அளவுக்கு கிடைக்காது. அதுவும் இல்லாம இந்த மீடியாவை வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்தணும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து எண்டப் ஆவாங்க. அந்த மீடியாவை மாத்தலன்னா உங்களுக்கு ஃப்ளோ கம்மியாகும், கிறிஸ்டல் அந்த கிளாரிட்டி கம்மியாகும். ஓகேங்களா? சோ அதனால மாத்தணும்னு நினைக்கும் போது அவங்களால அந்த மீடியாவை கூட வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு மாதிரி அப்படியே சிமெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு அதை எடுக்கணும்னு நினைச்சா அவங்க அந்த வெசலை உடைச்சுதான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ நம்ம மீடியாவை மாத்தணும்ன்றதுல போயிட்டு வெசலைய உடைக்கணும்ன்ற மாதிரி எண்டப்பாங்க, டோட்டலா புதுசு போடணும் அந்த மாதிரி ஆயிடும். சோ அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு ரீப்ளேசபிள் மீடியா அப்படின்றத ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டோம்னா சோ வெசலைய கை வைக்க தேவையில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பொருள்ல கை வைக்காம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பொருள் நல்லா வந்துடும். அதுக்காக தான் நாங்க இந்த மீடியாவை யூஸ் பண்றோம். இதுல வந்து 4 லேயர் நாங்க காட்டியிருக்கோம் இல்லையா? இதுல 2 லேயர் வந்து ஒரு சிலிண்டர்ல போடுவோம், இன்னொரு 2 லேயர் இன்னொரு சிலிண்டர்ல போடுவோம். சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சி பிளஸ் சைலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து அப்படியே ஒரு குருளையா இருக்கும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் அக்யூரசி நல்லா கிடைக்கும். உங்களுக்கு மீடியாவும் மாத்த தேவையில்லை. அந்த பேக் வாஷ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இதுல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து மார்க்கெட்ல நார்மலா போடுற ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நாங்க யூஸ் பண்ற கார்பன்.
ஸோ உங்களுக்கு தெரியுது அந்த பளபளப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். ஏன்னா இது வந்து கறி அந்த கோல் பேஸ்ட் சார்கோல்னு சொல்லுவாங்க, இது வந்து கோகனட் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இயற்கையில வரும். ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல 3 மோட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பேக் வாஷ், ரின்ஸ், ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம பேக் வாஷ் ரின்ஸ் பண்ணோம்னாலே டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் ரின்ஸ் பண்ணீங்கன்னா இதுல இருக்கிற அழுக்குலாம் வந்து உங்களுக்கு பேக் வாஷ் லைன்ல வெளியே போயிடும். சோ தட் அழுக்கு வெளியே எடுத்துட்டோம்னா இதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ எப்படி ஒரு தூசியை வந்து 4ஆக தொடச்சதுக்கு அப்புறம் அது ஏதாவது டெட்டாயிலோ இல்ல லைசாலோ போட்டு துடைக்கணும், அதே மாதிரிதான் இதுலயும் 4 ஆயிடுச்சுன்னா நீங்க கொஞ்ச நேரம் பேக் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். தினம் பண்ணிட்டீங்கன்னா அந்த அழுக்கே இருக்காது, உங்களுக்கு லைஃப் லாங் வரும். சோ இதுக்கு முன்னாடி என்னென்ன ஒரு ப்ராசஸ் நடக்கும்னா ஏரியேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ். தண்ணி வந்து ஒரு இடத்துல ஸ்ப்ரே ஆகி விழுந்து அங்க ஸ்டோர் ஆகணும். அந்த வீடியோவை நாங்க சைட்ல ரன் பண்றோம், பாத்துக்கோங்க. அந்த மாதிரி தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டாதான் தண்ணியில இருக்கிற அயன் கண்டென்ட்ஸ் வந்து சீக்கிரமா கீழே செட்டில் ஆகும். இன்கேஸ் அப்படி பண்ண முடியல எங்களால, அதுக்கு தனி ஸ்பேஸ் இல்ல, டேங்க் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்ல, பட் எங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டம்ப் இருக்கு, அதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இத மாதிரி நம்ம ஒண்ணு வச்சுக்கலாம். இது பேர் வந்து ஏர் டிஃப்யூசர். இந்த ஏர் டிஃப்யூசர் நம்ம தண்ணிக்குள்ள வச்சுட்டு வெளியில ஒரு ஏர் பம்ப் ஒன்று வச்சிருப்போம். வச்சு அதுல இருந்து இதுல புஷ் பண்ணோம்னா தண்ணி வந்து ஏர் டிஃப்யூஸ் ஆகும். டிஃப்யூஸ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ஏர் பபிள்ஸா உங்களுக்கு மேல வரும். அந்த பிக்சர்ல காமிச்சிருக்கேன் பாருங்க, கீழே இது மாதிரி உங்களுக்கு ஏர் பபிள்ஸா வரும். வரப்போ ஒன்றும் உங்களுக்கு ஆக்சிஜன் பட்டு அந்த டேங்க்லேயே செட்டில் ஆகிடும். டேங்க்லயும் நாங்கள் பைப்பை என்ன பண்ணுவோம், ஒரு 1.5 அடி மேலே தூக்கி வச்சுக்குவோம். வச்சுட்டோன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் கிடையாது. இதே இதில் வந்து ஒரே ஒரு பாத்ரூமுக்கு வாட்டர் சாஃப்ட்வேர் மட்டும் வைக்கணும். அது ஒரே ஒரு பாத்ரூமுக்கு வாட்டர் சாஃப்ட்வேர் வச்சுக்கலாம். கீழே இருக்கிறது இது வந்து நம்ம ஒரே ஒரு டேப்புக்கோ 2 டேப்புக்கோ வரணும், சின்ன வீட்டுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு அயன் ஃபில்டர் கூட போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு அப்புறமா தான் நம்ம வாட்டர் சாஃப்ட்னர் பார்க்க போறோம். தண்ணியில வந்து ஹார்ட்னஸ்ன்னு சொல்லிட்டு சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஆல்ரெடி, அதனாலதான் முடி கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹார்ட் வாட்டரை வந்து சாஃப்ட் வாட்டரா மாத்துறதுக்கு இந்த வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் ஆகுது. ஓகேங்களா. தண்ணியில கால்சியம் மெக்னீசியம் இருக்கும், அது எடுத்து 2 இருக்கு. அதுல பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்னான கால்சியம் மெக்னீசியம் ரிமூவ் பண்ணிட்டு நான் பெர்மனன்ட் அந்த சால்ட்ஸ் வந்து போடுறோம். சோ இதுல யூஸ் பண்றதுதான் வந்து ரெசின் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ரெசின் வந்து என்னவா இருக்குன்னா ஒரு இன்டர்ஃபேஸா இருக்கு, உங்களுக்கு கால்சியம் மெக்னீசியம் எடுத்துட்டு சோடியம் அயான்ஸ் பாஸ் பண்றதுக்கு. ஆனா வாட்டர் சாஃப்ட்னர்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட் வேல்யூ தான். இப்போ அயன் மாதிரி கிடையாது. அயன்னா எவ்வளவு இருந்தாலும் நீங்க அயன் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வாட்டர் சாஃப்ட்னர்னு பார்க்கும்போது நீங்க ஒரு 600 ppm கீழே இருந்தாதான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அந்த ஹார்ட்னஸ் எல்லாம் மெஷர் பண்றதுக்கு நிறைய லேப்ஸ் வந்துருச்சு. லேப்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க சர்டிபிகேட் மாதிரியே கொடுத்துடுறாங்க. சோ அந்த சர்டிபிகேட்ஸ்ல இருக்கும் உங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த 600 ppm இருக்கும் அந்த ஹார்ட்னஸ். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வாட்டர் சாஃப்ட்னர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல போச்சுன்னா வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் ஆகாது. ஏன்னா நீங்களே சொல்லுங்க பிராக்டிகலா, அதுக்கு தண்ணி உப்பு போடணும், உப்பை கரைச்சி விடணும், அதை ரீஜெனரேஷன் பண்ணணும். இந்த மாதிரி வாரத்துல வந்து 2 வாட்டி பண்ணணும். இது பண்றதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆயிடும். யாராவது பண்ணுவாங்களா? ஹார்ட்னஸ் அதிகமா போக போக தினமும் பண்ற மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் அல்டிமேட் ப்ராடக்ட் வந்து ஆர்ஓ பிளான்ட். இந்த ஆர்ஓ பிளான்ட்ல ஹார்ட்னஸ் மட்டும் இல்ல, டோட்டல் டிடிஎஸ்ஏ உங்களுக்கு எடுத்துரும். டிடிஎஸ்ன்றது டோட்டல் டிசால்வ் சால்ட்ஸ். அதுவே எடுத்துறோம்ன்றதுனால அல்டிமேட் குவாலிட்டி ட்ரிங்கிங் வாட்டர் குவாலிட்டிக்கு வந்துடும். இது எவ்வளவு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் சார்? இது வந்து தண்ணியில 8000 டிடிஎஸ் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஹார்ட்னஸ் 2000 இதுல ரிமூவ் ஆயிடும். தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி வந்துடும். ஓகேங்களா. எல்லா பைப் லைன்ஸ்லயும். இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, உங்களுக்கு ஹார்ட்னஸ் இருந்தா உங்களோட வீட்டோட பம்பிங் லைன்ஸ் ஃபுல்லாவே வந்து அடைச்சிக்கும். தண்ணி நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும். என்னன்னா அந்த பைப் அப்படியே பாதியா இருக்கு பார்த்தா உள்ள வந்து கால்சியம் மெக்னீசியம் ஃபார்ம் ஆயிருக்கும். அது எல்லாத்துக்குமே காரணம் ஹார்ட்னஸ் தான். வாஷிங் மிஷின் எல்லாமே ஃபுல்லா மனுஷனோட உடம்பு முடியில இருந்து வாஷிங் மிஷின், டிஷ் வாஷரு, தலைமுடி, பைப் லைன்ஸ், ஃபாசெட்ஸ், ஒரு வீட்டுல ரோக்கா அந்த மாதிரி ஃபிட்டிங் போனாலே ஒரு ப்ராடக்ட் 30,000 ரூபாய் கிட்ட வந்துருது. அப்ப யோசிச்சு பாருங்க அவங்க எத்தனை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பதிலா ஒரு வீடு கட்டுறாங்களா, செலவு பார்க்காம ஒரு ஆர்ஓ பிளான்ட் போட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. அவங்க இது எல்லாம் எதுவுமே மாத்த தேவையில்லை. இது சாலிடா 10 years 15 years. இப்போ நீங்க சொல்றீங்க இப்ப அந்த ப்ராடக்ட் நம்ம காசு கொடுத்தா வந்துருச்சு. ஆமா. இப்போ நம்ம தலைமுடி ஸ்கின் ப்ராப்ளம் இப்ப இதெல்லாம் ஒரு வந்துருச்சுன்னு வைங்களா, இப்ப தலைமுடி போயிடுச்சுன்னா திருப்பி வருமா? முடியாது. அதுக்கு நம்ம ஆரோ பிளான் போட்டீங்கன்னா நீங்க அதை ஆரோ பிளான்ட் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிடலாம். டாக்டர்ஸ் எல்லாம் எத்தனையோ பேர் இப்போ வாட்டர் சாஃப்ட்னர்ல இருந்து ஆரோ பிளான்ட்டுக்கு மாறிடுறாங்க. கண்டிப்பா. ஒரு வீடு கட்டுறாங்களா, ஆரோ பிளான்ட் போட்டுரு, அதுக்குன்னு தனி டேங்க் வச்சிரு, அங்கன்னு நம்ம வீட்டுக்கு ஃபுல்லா தண்ணி வந்துருட்டோம், ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சவங்க நல்லா சூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது ஆரோ பிளான்ட். ஓகேங்களா. இதுல எல்லா சால்ட்ஸும் ரிமூவ் ஆயிடும். உங்க உடம்புக்கு தேவையான சால்ட்ஸ் மட்டும் வரும். மழை தண்ணியில் நிறைய பேர் சொல்லுவாங்க சால்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா உடம்புக்கு என்ன சக்தி? மழை தண்ணியில என்ன இருக்கு? நம்ம மனுஷங்க எல்லாம் மழை தண்ணியை நம்பி தானே வாங்குவோம். இப்பதான் போர் போட்டு பூமியில இருந்து உரியா. இப்போ சால்ட் இதை வச்சுதான் நமக்கு சால்ட் கிடைக்கணும், இந்த வச்சுதான் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம டெய்லி எவ்வளவோ ட்ரிங்க் சாப்பிடுறோம், பால் குடிக்கிறோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறோம்.
அதுல கிடைக்காததா இதுல கிடைச்சிருக்கு. தண்ணியோட முக்கியமான வேலை என்னன்னா உடம்புல இருக்கிற உப்பை ரிமூவ் பண்றது. ஆமா ஆமா. அதுக்கு உப்பு தண்ணியா போட்டா எப்படி? ஆமா, நல்ல தண்ணி போட்டாதான் உடம்புல இருக்கிற உப்புலாம் ரிமூவ் ஆயிட்டு உங்களுக்கு வெளியே வரும் சால்ட்ஸ்லாம். ஸோ சால்ட் ஃப்ரீ வாட்டர் எவ்வளவு யூஸ் பண்றாங்க அவ்வளவு லைஃப் ஹெல்த்தியா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இதுதான் ஆரோ பிளான்ட். இங்கே வந்து வாட்டர் கடல் தண்ணியோட ரொம்ப உப்பு ஜாஸ்தி, போர் வாட்டரு. அப்போ நாங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணோம். கிணத்துல அப்புறம் வாட்டர் சாஃப்ட்னர், டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எதுவுமே எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை. பட் இப்போ மனோகர் சார் இந்த ஆரோ சஜஸ்ட் பண்ணாரு. மோர் தென் 1.5 years யூஸ் பண்ணுறோம். எக்ஸலண்ட் ப்ராடக்ட், ஹேசில் ஃப்ரீ, பிரமாதமான தண்ணி. வி ஆர் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. இதுலயே வந்து நிறைய பிளாட்ஸ் இருக்கு, அபார்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணலாம். சோ இதுல நாங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் வால்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக், இது FRP பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். உள்ள செராமிக் டிஸ்க் இருக்கு. மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் வால் யூஸ் பண்ணுவாங்க. பிளாக் கலர் பிளாஸ்டிக்னாலே அது மட்டமான பிளாஸ்டிக் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி வால் யூஸ் பண்றதால நாங்க ஒயிட்டா யூஸ் பண்றோம். பெருசு இது, இதை விட பெருசுலாம் இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. ஆரோ பிளான்ட்னா இப்போ இது என்ன லிட்டர் கெபாசிட்டி? இதை விட இன்னும் என்ன கெபாசிட்டி? இது வந்து 500 liters per hour னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. இதுக்கான வீடியோ நான் சைட்ல ரன் பண்ணேன். ஓகே. இதை விட பெருசு இருக்கு. சரி, இது 50,000 லிட்டர் per day வரைக்கும் கூட இருக்கு. நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர். ஹோட்டல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 8,000 லிட்டர் per hour, 20,000 லிட்டர் per day அந்த அளவுக்குலாம் கூட பண்ணி கொடுக்குறீங்க ஆரோ. ஆமா சார். இதுலயே சின்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பெரிய கமர்ஷியல் மாதிரி யூனிட் இருக்குது. எங்களால அவ்வளோ பண்ண முடியாது. எங்களுக்கு ஒரு லைன்ல, ஒரு பாத்ரூம்ல ஒரு லைன்ல வந்தா போதும் அப்படின்னா அதுலயே ஹோல் ஹவுஸ் மினி ஆரோ பிளான்ட்னு ஒண்ணு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது உள்ளே யூசுவலா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனி டேங்க் ஒண்ணு தேவைப்படும். ஆரோக்கு ஸ்டோர் பண்றது, ஆரோ லீட்டர் ஆகிற வாட்டர் ஸ்டோர் பண்றது அங்கிருந்து தான் வரணும். ட்ரெடிஷனல் மெத்தட் என்ன பண்ணுவாங்கன்னா இதே சைஸ்ல ஒரு டேங்க மேல அடிப்பாங்க லேப்ல. வீட்டுக்குள்ள அசிங்கமா அந்த டேங்க் வச்சு அதுல ஸ்டோர் பண்ணி அதுல தனியா லைன் வரணும். அது ஆட்டோமேட்டிக் கூட கிடையாது. அதுலயே ரொம்ப மோட்டர் போட்டு நீங்க ஆன் பண்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப காம்பாக்டா, இதுக்குள்ளேயே வந்து பிரஷர் பூஸ்டிங் நியூமேட்டிக் சிஸ்டம் டேங்க் இருக்கு. சோ இதுல இருந்து வர வாட்டர் வந்து இதுல ஸ்டோர் ஆயிடும். இதுல இருந்து வந்து நீங்க தண்ணி வந்து பாத்ரூமுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு டிஷ் வாஷருக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீடுனா எப்படி ஒரு IT சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்காங்கன்னா ஒரு கண்டிப்பா ஒரு டிஷ் வாஷர் வைக்கிறாங்க. அதுக்கு இதுல இருந்து லைன் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். இதுவே தண்ணி அது இறக்க ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். வீட்டுல இதுல இருந்து ஒரு லைன் எடுத்து ஒரு கீசருக்கு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? இதோட காஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 தான் வருது. ஆனா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து உங்களுக்கு ஹேர் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. உங்களோட டிஷ் வாஷருக்கு நல்லா இருக்கும். உங்க பாத்ரூம்ல ஒரு லைன்ல தனியா வந்துருக்குது. சோ அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இது நம்ம இதோட ப்ராடக்ட்டை பத்தி பார்த்தாச்சு. ஒரு ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்றோம்னா அதுக்கு இன்ஸ்டலேஷன் டீம்னு ஒண்ணு தனியா இருக்கணும். சோ நீங்க ப்ராடக்ட் ஒன்ஸ் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு டெலிவரி வந்துடும். எங்ககிட்டயே நாங்களே டெலிவரி பண்ணிடுவோம். டெலிவரி முடிச்சுட்டு கையோட வந்து இன்ஸ்டலேஷனும் பண்ணிடுவோம். சார் இல்ல சார், இப்போ இந்த வீடியோ பாக்குறாங்க, நம்ம வியூவர்ஸ் பாக்குறாங்க. இப்போ அவங்க வீட்டுல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அவங்க என்ன கம்ப்ளைண்ட்னே தெரியல. அயன் வருதா இல்ல கலங்கள் வருதா இல்ல மண்ணு வருதா, முன்னாடி என்ன இருக்கு, ஆமா என்னன்னு தெரியல. சார் எங்க வீட்டுல தண்ணி இப்படி டர்ட்டியா வருது சார், அதுக்கு என்ன சொல்யூஷன் உங்களுக்கு கால் பண்றாரு. எப்படி உங்க டீம் போயிருவாங்களா? இப்போ நம்ம அந்த தண்ணி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, முன்னாடி தண்ணியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஆனா கஸ்டமருக்கு வந்து அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு தண்ணியில. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எங்களுக்கு கால் வந்தாலே அவங்க வாட்டர் டெஸ்ட் பண்ணதான் சொல்லுவோம். சரி, எந்த தண்ணியா இருந்தாலும் வாட்டர் டெஸ்ட் பண்ணோம்னா அதுல இருக்கிற எல்லாமே வந்துரும். 22 பேராமீட்டர்ஸ் வரும். சரி, அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். TDS இருக்கா, அயன் இருக்கா, பாக்டீரியல் கண்டாமினேஷன் இருக்கா, ஹார்ட்னஸ் இருக்கா, ஆல்கலைனிட்டி இருக்கா. சோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்களுக்கு லெவலுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் ப்ராடக்ட் கஸ்டமருக்கே போய் சேரும். சோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நாங்க கொடுப்போம். ஜஸ்ட் லைக் தட் ஃபிட் அண்ட் வாங்கணுமா போடுறோமா அந்த மாதிரியான ப்ராடக்ட் கிடையாது. ஓகே, நீங்க எல்லாமே டீம் போயிட்டு செட் பண்ணி கொடுத்துருவோம். இது செட் பண்ணி கொடுக்கறதோட முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல 1 வருஷம் தான் வாரண்டி கொடுப்பாங்க. நாங்க சாலிடா 10 years வாரண்டி கொடுக்குறோம் சார். சோ 10 years வாரண்டின்றது வேற. எங்க லைன்ல பொருள் நல்லா இருக்க போய் தான் கொடுக்குறீங்க. ஆமா, பொருள் சரியில்லைன்னாக்கா 1 year அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. ஆனா பொருள் நல்லா இருக்க போய் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஷூரிட்டி கொடுக்கும். கண்டிப்பா. சூப்பர். அப்போ ரைவிங்லயே கொடுத்துறோம். எஸ் வியூவர்ஸ், நீங்க பாக்குறீங்கன்னாக்கா உங்க வீட்டுல என்ன கம்ப்ளைண்ட் டிஸ்பிளேல போற நம்பருக்கு கால் பண்ணிக்கங்க. ஃபர்தரா அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா வீடியோல எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ரொம்ப லென்த் ஆயிரும். அதனால இவங்களோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இந்த தண்ணிக்கு பாத்துட்டோம். ஆக்சுவலா 3 தண்ணிக்குமே பாத்துட்டோம். இந்த தண்ணிக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தது, இந்த தண்ணிக்கு இப்போ அயன் காட்டினது. இந்த தண்ணி தான் வந்து ஹார்ட் வாட்டர். பாக்குறதுக்கு தண்ணி நல்லா இருக்கும், ஒண்ணுமே இல்லாத மாதிரி. ஆனா இதுலதான் வந்து அதிக பிரச்சனையே இருக்கும். இதுல இருக்கிற ஹார்ட்னஸ்னால தான் அந்த கால்சியம் பார்க்கும்போதே கிளீனா இருக்கு. ஆனா இந்த தண்ணியை நீங்க லேப்ல கொடுத்து பாருங்க, இதுல இருந்தா உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அப்படி இந்த 2 கூட நீங்க காஸ்ட் வைஸ் ஈஸியா இருக்கும். இதை நீங்க ட்ரீட் பண்றது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். சோ அதுக்குதான் பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் கிடைக்காது மத்த இடத்துல எல்லாம். சோ இதுக்குதான் வந்து நம்ம வாட்டர் சாஃப்ட்னரும் ஆரோ பிளான்ட்டை பத்தியும் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த 3 நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 தண்ணி இருக்கு இல்லையா,
இதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பெரிய ஃபில்டர் போடணும்னு அவசியமே கிடையாது. சோ மத்த இடத்துல என்ன பண்றாங்க, இந்த தண்ணிக்கும் எடுத்துட்டு போய் பெரிய ஃபில்டர் போட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தான் காஸ்ட் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். சோ இதுக்கெல்லாம் நார்மலா ஒரு சின்ன ஃபில்டர் போட்டாலே வர்த் தான் அது. இந்த வீடியோ நம்ம சேனலுடைய நோக்கமே வந்து நீங்க பயன்பெற மாதிரி தான் நம்ம இதுல இருந்து நீங்க ப்ராஃபிட் ஆயிக்கணும். கண்டிப்பா இந்த வீடியோடைய நோக்கமும் அதாங்க. நீங்க எதுக்கு எதை யூஸ் பண்ணணும், எதுக்கு எந்த காஸ்ட் செலவு பண்ணணும், அதான் இந்த வீடியோட இந்த வீடியோ யார் பாக்குறாங்களோ அந்த பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா. எஸ். இப்போ இந்த தண்ணி, இந்த 2 தண்ணி இருக்கு இல்லையா, இந்த 2 தண்ணிக்குமே இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுல உள்ள. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா 1 HP செட் அந்த பம்ப் இருக்கு இல்லையா, 1 HP மோட்டர், அது பேஸ் பண்ணி தான் இதுக்கு பேரே வச்சிருக்கோம். சரி. சோ ஒரு 1 HP மோட்டர் இருக்கிற வீட்ல இது தாராளமா இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா எங்களோட காஸ்ட் வந்து ஒரு 2400 ரூபாய் தான் வருது. சரி. ஓகேங்களா? இதுக்குள்ள நாங்க என்னென்ன கொடுக்குறோம் பாருங்க. ஃபில்டர் கொடுக்குறோம், கிளாம்ப் நாங்களே இது ஸ்பெஷலா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கு ஒரு கீ கொடுக்குறோம், SS போல்ட்ஸ் இதுக்குன்னு தனியா மார்க்கெட்ல கிடைக்காது, இதுக்குன்னே நாங்க வாங்கி கஸ்டமர் தேடக்கூடாதுன்றதுக்காக நாங்க கொடுக்குறோம் இந்த போல்ட்ஸை. இது இல்லாம இதுக்குள்ள வந்து ஓரிங் இருக்கும். அந்த ஓரிங் போயிடுச்சுன்னா கஸ்டமருக்கு லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே அவங்க எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஸ்பேர் ஓரிங், அது பின்னாடி அந்த ஏர் ரிலீஸ் பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு கஸ்டமர் அவங்க எப்படிலாம் ஹாப்பி ஆகணுமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்க அவங்களுக்கு ரெடி பண்றோம். இதே மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்கு மார்க்கெட்ல, அதோட கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா 3M. இதுல பாதி சைஸ் கூட இருக்காது, 11,000 ரூபாய் அந்த ஃபில்டர். அந்த ஃபில்டர் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. சோ இந்த ஃபில்டர் தான் 3M கொடுக்குறோம். இது வந்து 11,000 ரூபாய். ஓகேங்களா? இதே ஃபில்டரை நாங்க கொடுக்குறோம் வாட்டர் ஸ்பார்க்ஸ் அப்படின்ற நேரத்துல 1,500 ரூபாய். சோ பாத்தீங்களா 3Mன்ற ஒரு பிராண்டுக்காக அவன் எவ்வளவு இது பண்றான். கண்டிப்பா. சோ அது தெரியாம நம்ம பீப்பிள் போட்டு அவங்க இது பண்றாங்க. சோ தாராளமா இது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ 1 HP செட் எப்படி மோட்டர் பம்போ நிறைய பேர் வீட்ல 1/2 HP செட் இருக்கும். எல்லாமே சேம் தான், ஆனா சைஸ் மட்டும் கம்மி. ஓகேங்களா? சோ மத்த எல்லாமே செட்லாம் சேம் தான். சோ இதுல வந்து இந்த ஸ்பன் மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்கு இல்லையா, இத வந்து நீங்க ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதோட போரோசிட்டி லெவல் வந்து அதிகம். சோ அக்யூரசி அதிகமா தேவைன்ற வீட்ல இந்த மாதிரி நிறைய அழுக்கு இருக்கு அப்படின்ற வீட்ல இந்த ஃபில்டர் போட்டுக்கலாம். என் வீட்ல கம்மியா தான் அழுக்கு இருக்கு, ஆனா நான் இது வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே அதே மாதிரி ஒரு பேக் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம். அதே கான்செப்ட் தான், எல்லாமே சேம், ஆனா பேக் ஃபில்டர் பேக் டைப்ல வரும். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்குலாம் வந்து உள்ள போய் ஸ்டோர் ஆகும். சோ இதை நீங்க அப்படியே எடுத்து தண்ணியில வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும். சோ அது கூட நாங்க என்ன கொடுக்குறோம்னா, நீங்க பிரஷரை பாத்துக்கிறதுக்கு, தண்ணியோட பிரஷர் பாத்துக்கிறதுக்கு ஒரு பிரஷர் கேஜ். சோ மத்த சிஸ்டம் எல்லாமே சேம், கிளாம்ப் கொடுக்குறோம், ஓரிங் கொடுக்குறோம், அது கூட SS போல்ட் கொடுக்குறோம். இது வந்து அதுக்குள்ள போட்டுக்கிறது. இது உள்ள போட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அதுக்குன்னு ஒரு தனியா ஸ்ட்ரெயினர் கொடுத்து அது உள்ள போட்டு நம்ம கொடுக்குறோம். இது வந்து இப்ப இது வந்து எதுல ஃபிட் பண்ணணும்னா, நம்ம வீட்ல உள்ள மோட்டார்ல இருந்து வர்ற லைன் எடுத்து இதுக்கு இன்னும் கொடுத்துறணும். இதுல இருந்து மேல போய் ஸ்டோர் ஆயிடும், டேங்குக்கு போற மாதிரி கொடுத்துறோம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாத்திக்கிட்டு இருக்கணும் ஃபில்டர். அவங்க வாட்டர் குவாலிட்டிக்கு அந்த மாதிரி ஒரு 3 மாசத்துக்கோ 4 மாசத்துக்கோ 2 மாசத்துக்கோ மாத்துற மாதிரி இருக்கும். இதுலயே 1 HP 1/2 HPக்கு தேவையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு, ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயும் ஃபில்டர் இருக்கு. பாத்தீங்கன்னா இதுதான் உள்ள இருக்கிற மெஷ். அதோட மெஷ் பாத்தீங்கன்னா இதோட மெஷ் பாத்தீங்களா, இதை வந்து நீங்க மாத்த தேவையில்லை, எடுக்கலாம், வாஷ் பண்ணலாம், மறுபடியும் உள்ள போடலாம், யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், வாங்கவே தேவையில்லை. ஆனா ஒரு வாட்டி காஸ்ட் கொடுத்து வாங்கிடணும். ஓகேங்களா? இதோட ஹவுசிங் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. எவ்வளவு வெயிட்டா இருக்கு பாத்தீங்களா? கையில கொடுத்தேன். இதுக்கு நாங்க தனியா கீ கொடுக்குறோம். இதை வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, கீழே இந்த வால் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பிரஷர் மோட்டர் ஆன் பண்ணிட்டு இதை ஓபன் பண்ணீங்கன்னா அழுக்கு தண்ணி அப்படியே வந்துடும் வெளியில. நீங்க அடிக்கடி கழட்டி கழுவணும் அப்படின்ற ஒரு இது தேவைப்படாது. ஓகேங்களா? சோ இது வந்து 1 HP ல இருந்து 2 HP வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஒரு சின்ன வீடு எங்களுக்கு 1/2 HP இருக்கு, 1 HP இருக்கு, அது கீழே தான் இருக்கு அப்படின்னா அதுலயே சின்ன சைஸ் ரொம்ப காம்பாக்டா இருக்கும், உங்க லைன்லயே கனெக்ட் பண்ணிக்கலாம், நீங்க தாராளமா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மத்த எல்லாமே சிஸ்டம் எல்லாம் சேம் தான். இதுக்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷ் இருக்கு, அது கிளாம்ப் கொடுக்குறோம். அதோட ஓரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா டெஃப்லான் ஓரிங், எவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் பாருங்க இந்த ஓரிங் எல்லாம். சோ அந்த மாதிரி தான். ஆமா. சோ இப்போ இதுக்கான ஃபில்டர்ஸ் எல்லாம் பாக்கலாம், என்னன்னா ஃபில்டர்ஸ் இதுக்குள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 1 HP செட் காட்டணும் இல்லையா, அதுக்குள்ளேயே இந்த ஸ்பன் இல்லாம இந்த பேக் இல்லாம அதே மாதிரி நைலான்ல வருது. எடுத்து வாஷ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் அண்ட் யூஸ். ஓகேங்களா? அழுக்கு கம்மியா இருக்கிற இடத்துல இது போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 மாசம் 4 மாசத்துக்கு எடுத்து வாஷ் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயே 1/2 HPக்கு வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஃபில்டர்ல உள்ள போடுற இதோட குவாலிட்டியை பார்க்கலாம், மற்றதுக்கும் நம்மளுக்கும் என்ன குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வழவழன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மார்க்கெட்ல விற்கிற இன்னொரு பிராண்டு. ஓகேங்களா? இதோட வெயிட்டும் இது பாத்துட்டீங்களா வெயிட், இதோட வெயிட் ஃபீல் பண்ணி பாருங்க.
வெயிட்லெஸ் சக்கையா இருக்கா. சோ இதோட அந்த இதுவும் அப்படியே மேல சொர சொரப்பா இருக்கு பாருங்க. இது எவ்வளவு எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு பாருங்க. சோ இதெல்லாம் தான் டிஃபரண்ட். ஆனா இதை விட இது பிரைஸ் கம்மி. நான் அந்த பிரைஸ் லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. இதோட இது பிரைஸ் கம்மி. சேம் தான், அதுலயும் ஸ்லிம்ல வருது. ஓகே, half HP. ஓகே, அதே குவாலிட்டி. சோ அதே மாதிரி இது இருக்கு பாத்தீங்களா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியில அழுக்கு வர்றது பதிலா ஸ்மெல் வரும் தண்ணியில. இப்போ மெட்ரோ வாட்டர் எல்லாம் நிறைய இடத்துல வரும், தண்ணியில வந்து ஸ்மெல் வரும். ஏன்னா வந்து ரிசர்வயர்ல இருந்து வரதால ஆடு சத்து கிடைக்கும், மாடு சத்து கிடைக்கும், அதோட பயாலஜிக்கல் கண்டாமினேஷன் வரும். இது போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட்டட் கார்பன் உள்ள இருக்குதுன்றதுனால இதுல ஸ்மெல் ரிமூவ் ஆயிட்டு உங்களுக்கு வந்துடும். இதை மட்டும் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதை நீங்க half HP செட் வாங்கி கூட அதுல யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அதுலயே வந்து சின்னது இப்போ கிச்சன்ல எல்லாம் ஆரோ பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா. சோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் வந்து மார்க்கெட்ல 400 ரூபாய் இருக்குது, எங்க கிட்ட 199 ரூபாய் தான் இது பிரைஸ். ஓகேங்களா. எஸ். அண்ட் இது இப்போ நம்ம எப்படி இதுவும் சேம் தான். இது வந்து குவாண்டிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுல நீங்க ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டுற மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே இதை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள கார்பனை மட்டும் ஃபில் பண்ணிட்டு எனக்கு வேலை பண்ணிக்கிறேன், பிரைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிச்சன்ல ஒரு டேப்ல மட்டும் வரதுக்கு எனக்கு தனி பேச்சுலர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க சமைக்கிறதுக்கு மட்டும் தான் அதிகமா கிச்சனே யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது வெறும் ஒரு டேப்ல மட்டும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு இங்க ஏரோ மார்க் இருக்கு பாத்தீங்களா, இங்க ஒரு டேப்போட இன்லெட்டை கனெக்ட் பண்ணிட்டு டேப் இதுல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல வர வாட்டர் வந்து செடிமெண்ட் ஃப்ரீ வாட்டரா வரும். இது ஓபன் பண்ணி காட்டுறோம் பாருங்க அதோட மெஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மெஷ் பாருங்க, இது மட்டும் மெஷ் மட்டும் மாத்தணும்னா கூட இன்கேஸ் ஒரு 3 years 4 years வர வரைக்கும் மாத்திட்டு யூஸ் பண்ணிட்டு மாத்திக்கலாம். ஓகேங்களா. வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், கழட்டி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த யூஸ் ஆன ப்ராடக்ட், எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட் இது. இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட் ஹவுசிங்கோட அல்டிமேட் குவாலிட்டியோட இருக்கும். இது வந்து ஆரோ பிளான்ட்டுக்கு முன்னாடி வந்து வீட்டுல மார்க்கெட்ல இதே வந்து குடுக்குறாங்க. எப்படி குடுக்குறாங்கன்றது ஃபர்ஸ்ட் காட்டு. எப்படி குடுக்குறாங்க, இது ஒரு தக்கையான பிளாஸ்டிக்ல குடுக்குறாங்க. இதோட குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இது ஆக்சுவலா புது பீஸ், இதுக்குன்னே தனியா நாங்க வாங்கினோம் வேற ஒரு பிராண்ட்ல இருந்து. ஸோ இந்த குவாலிட்டியில கொடுக்குறாங்க. நாங்க கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட் ஹவுசிங். அது கூட குவாலிட்டி பாருங்க, எல்லாமே டெஃப்லான் ஓரிங்ஸ் உங்களுக்கு. ஸோ அல்டிமேட் பிளாஸ்டிக். இது வெர்ஜின் பிளாஸ்டிக்லயே 2 இருக்கு, வெர்ஜின் மெட்டீரியல், நான் வெர்ஜின் சொல்லிட்டு. இது வெர்ஜின் மெட்டீரியல். ஓகேங்களா. ஸோ இதோட குவாலிட்டி வந்து அல்டிமேட்டா இருக்கும். இதோட ஓரிங் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்குறோம் நாங்க, டெஃப்லான். இது இல்லாம இன்னொன்னு வந்து டபுள் ஓரிங் நாங்க கொடுக்குறோம். ஓகேங்களா. இதுக்குள்ள நீங்க இது போட்டு யூஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு அழுக்கு எவ்வளவு சேர்த்து நீங்க எப்ப மாத்தணும்ன்றது ஈஸியா தெரியலாம். இது வந்து எல்லார் வீட்லயும் யூஸ் ஆகுற ஒரு அல்டிமேட் ப்ராடக்ட். அப்ராட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது கம்பல்சரி இருந்தே ஆகணும்ன்ற மாதிரி எல்லாம் கூட ரூல்ஸ் இருக்கு சில ஏரியால. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்ராட்ல எல்லாம் வாட்டர் ஆடிட்னு ஒரு சிஸ்டமே இருக்கு. எவ்வளவு தண்ணி வருதோ அதை ஆடிட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஃப்ளோமீட்டர். இதுலயே வந்து QR கோட் கொடுத்துருக்கோம். இதை ஸ்கேன் பண்ணோம்னா இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதுல எப்படி கேலிபிரேட் பண்ணணும், எல்லா டீடைல்ஸுமே அதுலயே கொடுத்துருக்கோம். இப்போ ப்ராடக்ட்டை பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு காம்பேக்டான ஒரு டிஜிட்டல் ஃப்ளோ மீட்டர். உங்களுக்கு தண்ணி எவ்வளவு இது வழியா போதோ அது எல்லாமே இதுல ஃப்ளோ ரேட்டோட என்ன ஸ்பீட்ல போகுது, எவ்வளவு லிட்டர் பாஸ் ஆயிருக்கு கொண்டு இதுல வந்து கால்குலேட் ஆகி ஷோ ஆகும். ஒரு நாளைக்கு எத்தனை போயிருக்கு, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு டோட்டலா போயிருக்கு அப்படின்ற கொண்டு இதுல வந்து ஷோ ஆகும். நிறைய பிளேயர் அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது டேப்ல லீக் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இது போட்டுருந்தோம்னு வைங்களேன், அபார்ட்மெண்ட்ல இருந்து வீட்டுக்கு போற லைன்ல இது போட்டுருந்தோம்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு தண்ணி ஒரு வீடு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட ஃப்ளோ ரேட் என்ன ஸ்பீடில் போகுதுன்னு தெரியும். மொத்தமாக எவ்வளோ போயிருக்கு, 0.4 லிட்டர்ஸ் போயிருக்கு. இப்போ நான் ஊத்துனதுல 0.400 ml போயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக காட்டிடுது. இதுலயே ரீசெட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்துருக்கு, அதில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட்ன்றது வந்து எங்ககிட்ட தான் இந்தியாலேயே இருக்கு. ஓகேங்களா. ஸோ மற்ற இடத்துல அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 ஒர்த்தான ப்ராடக்ட். நீங்கள் நாங்கள் விற்கிறதே 3,999 தான் வித்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. அப்புறமா இந்த 2 ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஹோல் ஹவுஸ் ஒரு பாத்ரூம் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஒன்றும் இல்லை, மேல டேங்க்ல இருந்து வர ஒரு இன்லெட் லைன்ல வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுல இருந்து பாத்ரூம் போற லைன்ல இது கனெக்ட் ஆயிடும். ஸோ இது பாத்தீங்கன்னா 360 டிகிரி ட்விஸ்டபிள். இது பைப் லைன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷ் இருக்கும், 40 மைக்ரான் மெஷ். ஸோ நீங்க தண்ணி வந்து ஸ்பீடா ஃபோர்ஸா வந்துட்டு இருக்கும்போது அழுக்கு உங்களுக்கு சேர்ந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா இந்த வால்வ் அப்படியே கீழே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து வந்து அந்த அழுக்கு
தண்ணி வந்து வெளியே வந்துடும். ஸோ நீங்க மறுபடியும் க்ளோஸ் பண்ணீங்கன்னா யூஸ் ஆகிடும். ஒரு பேச்சுலருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு, ஒரு வீட்டுக்கு தாராளமா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இது என்ன டஸ்ட் கிளீன் பண்றது, செடிமெண்ட்ஸ் இருக்கும், மெட்ரோ வாட்டர்ல செடிமெண்ட்ஸ் வரும், மண்ணு கலந்து அந்த மாதிரி வாட்டர். அதாவது நமக்கு பாக்குற எல்லாமே வந்து இந்த 2 தண்ணியை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதுதான். ஃபர்ஸ்ட் 2 தண்ணியை எப்படி ட்ரீட் பண்றதுதான் இப்ப எல்லாமே பாக்குறது நம்ம. ஸோ இதே மாதிரி சிஸ்டம்ல ஆட்டோமேட்டிக்கே இருக்கு. ஓகேங்களா? இந்த யூனிட் வந்து நாங்க தான் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வந்தோம். இப்போ வரைக்கும் இந்தியால வேற யாருக்குமே இருக்காது இந்த யூனிட்ஸ்லாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சேம் அதுலயும் 360 டிகிரி ட்விஸ்டபிள் தான். உங்களுக்கு மேலேயே ப்ரெஷர் கேஜ் வந்துடும், தண்ணி என்ன ஃப்ளோல வருது அப்படின்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், டச் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ டைமிங் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃப்ரீக்வன்சில இது ஆகணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒயர் அந்த சார்ஜர் இருக்குல்ல, நம்ம மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ற அந்த சார்ஜரை இந்த ஆட்டோமேட்டிக் பூஸ்ட் பண்றதுக்கு பவர் பேங்க் இருந்தா கூட இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா அந்த மட்டி வாட்டர் பஸ்ட், அதுலயே வந்து 3 கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம பார்த்தது. இது வந்து பாத்தீங்கன்னா 3500 liters per hour. இது ஒரு 3 ஃபிளாட் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஃபிளாட் இருக்கிற அபார்ட்மெண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பார்மக்யூட்டிக்கல் கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற ப்ராடக்ட், ஒரு அமேசிங் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு நியூமேட்டிக் ப்ரெஷர் பூஸ்டிங் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல என்ன பெனிஃபிட்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இது எவ்வளோன்றது பாக்குறதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஒரு 1/2 HP மோட்டர், ஒரு 1 HP மோட்டர் வாங்கினீங்கன்னா அதுல ப்ரெஷர் ஸ்டோரேஜ் சிஸ்டம்லாம் வேணும்னா 18,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய் ஆகுது. ஒரு 1/2 HP மோட்டர் வாங்குறதுக்கு. ஒரு 1 HP மோட்டர் வாங்குறதுக்கு 35,000 ரூபாய் ஆகுது. ஆனா ப்ரெஷர் வந்து நம்ம தான் மேல ஒரு மேனுவலா ஒரு ஸ்விட்ச் இருக்கும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டேங்க்ல. அதை அடைச்சிக்கிற ஸ்பேஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்பேஸ் அடைச்சிக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா இதுல குட்டியா ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கு. இதுவே ஹைட்ரோனிமேட்டிக் ஸ்டோரேஜ் டேங்க் தான். உங்களுக்கு இதுல இருந்து வர வாட்டர் நல்லா ப்ரெஷரா வரும். அந்த ப்ரெஷர் எவ்வளவு வேணும்ன்றது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு டிஜிட்டலாவே நாங்க கொடுத்துருக்கோம் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் சேர்த்து பாத்தீங்கன்னா இதோட விலையே வந்து 7,999 தான். ஸோ ஆமா, எவ்வளவு பிரைஸ் டிஃபரன்ஸ் வரும், ஆல்மோஸ்ட் ஒரு 18,000 ரூபாய் டிஃபரன்ஸ்ல உங்களுக்கு நம்ம வந்து இது கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ஆரோ பிளான்ட். இப்ப எல்லா இடத்துலயும் என்ன ஆகுதுன்னா, இந்த பெரிய ஒரு ஆரோ பிளான்ட் போட முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்துல நாங்க இந்த ஆரோ பிளான்ட் வந்து இதுக்காகவே நாங்க இம்போர்ட் பண்ணிருக்கோம். இந்தியாவில எங்க கிட்ட மட்டுமே இந்த ஆரோ பிளான்ட் வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒரு பாத்ரூம்ல நம்ம கனெக்ட், ஒரு சிங்க்கு கீழே வச்சிட்டோம்னா இந்த சிபிஎம் மாதிரி இருக்கிற இந்த யூனிட் அப்படியே எடுத்துட்டு போய் வச்சா போதும். இதுல ஒரு இன்லெட் லைன் கொடுத்துட்டோம்னா இதுல இருந்து வர ஆரோ வாட்டரை நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு இது நாங்க கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு தனி லைன் வச்சு இதுல டேப் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இதுல வர தண்ணியை நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம், இதுல வர தண்ணியை நீங்க ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட மெயின் பர்பஸே வந்து உங்களோட ஃபேஸ் வாஷ்க்கு, ப்ரஷ் பண்றதுக்கும் ஹேர் வாஷ் பண்றதுக்கு நாங்க தனியா ஒரு லைன் கொடுத்துக்கிறோம். அதை நீங்க பக்கெட்ல எங்கேயாவது பிடிச்சி ஹேர் வாஷ் மட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த பியூட்டி கான்சியஸா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பல்லுல கரையா இருக்கும், ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட போஸா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மற்ற ஒரு கெட்ட தண்ணியில குடிக்கிறதால தான், கெட்ட தண்ணியில மூஞ்சி கழுவுறதால தான். அதனால இந்த ஒரு ஆரோ பிளான் கொடுத்துருக்கோம். இதுல இன்னொரு பிளஸும் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இது தனியா ஒரு சர்வீஸ் பர்சன் தேவையே கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஜஸ்ட் நார்மலா இப்படி ரிமூவ் பண்ணா போதும். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் இதுக்குள்ள இருக்கிற ஃபில்டரோ மெம்பரேனோ. ஸோ ரொம்ப நார்மலா இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணி நீங்களே எடுத்துக்கலாம். அப்படியே இதை தூக்கி போட்டு இந்த சிஸ்டம் மறுபடியும் உள்ள இன்ஸ்டால் பண்ணி திருப்பிட்டீங்கன்னா யூஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதுல வந்து டிஸ்பிளே உங்களுக்கு தண்ணி எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்றதுலாம் காட்டிடும். டிஸ்பிளே, டிஜிட்டல் டிஸ்பிளேவே காட்டிடும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு எப்படி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டோ அதே மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டும். ஸோ இது பாத்தீங்கன்னா இப்போ இந்த கோவிட்க்கு அப்புறமா வந்து எல்லாருமே வந்து மெய்டு யாரையும் உள்ள சேர்க்கறது இல்லை. ஆமா. ஸோ வாஷ் பண்றதுக்கு எல்லாமே வந்து டிஷ்வாஷர் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா டிஷ்வாஷர் வாங்கும் போதே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க டிஷ்வாஷர்காரங்க, தண்ணியில அதிகபட்சம் ஒரு 60 ஹார்ட்னஸ் இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஊர்ல எங்கேயுமே 60 ஹார்ட்னஸ் கீழே தண்ணி வரது கிடையாது. ஈவன் மெட்ரோ வாட்டரே வந்தா கூட 60 ஹார்ட்னஸ் கீழே வராது, அதிகமாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆனா டிஷ்வாஷர் வந்து அந்த வெள்ளையா உப்பு போத்துக்கும், அது சீக்கிரமா போயிடும். அதுக்கு வந்து டிஷ்வாஷர்காரன் கம்பெனி கிட்ட போனோம்னா இதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது, நாங்க சொல்லி கொடுத்துட்டோமே, அதுக்கு கீழே வர தண்ணியை நல்ல தண்ணி கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எஸ்பெஷலா டிஷ்வாஷருக்காகவே வந்து நாங்க டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்குள்ளேயும் ஹைட்ரோனிமேட்டிக் ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்கு. இதை வந்து அப்படியே டிஷ்வாஷர் மேல ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து டிஷ்வாஷர்ல ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். ஸோ இதுக்காகவே நாங்க 2 மெம்பரேன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இதுதான் ஹைட்ரோனிமேட்டிக் ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஒன்ஸ் டிஷ்வாஷர்ல தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா இது வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிட்டு இதுல டிஷ்வாஷருக்கு ஆட்டோமேட்டிக்கா தண்ணி போயிடும். இது போட்டீங்கன்னா டிஷ்வாஷர்ல தண்ணினால எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஆமா, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இந்த யூனிட். இதுக்கு அடுத்து நம்ம இப்போ கிச்சன்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் வந்து ஆரோ பிளான் போட்டுக்கிறாங்க. கேன் வாட்டர் வேணாம், எதுக்கு கேன் வாட்டர் போடணும், அவங்க என்ன தண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியல அப்படின்ற ஒரு பயத்துல ஆரோ பிளான் போட்டுக்கிறாங்க. ஆரோ பிளான்ன்றது ஒன்று எப்படி இருக்கும், மேல கிச்சன்ல மாட்டி விட்டுருவாங்க, அது தண்ணி வந்து டிஸ்பிளே அப்படியே வெளியே தெரியும், ஒரே ஒரு டேப் இருக்கும், அதுல குடிச்சுவாங்க.
இதுல பாத்தீங்கன்னா கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர்னு 2 டேப் இருக்கு. இது இல்லாம இந்த சைட்ல உங்களுக்கு பாட்டில்ல ஃபில் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வீட்ல இப்படி மாற்றோம்னா பாட்டில் ஈஸியா இப்படி போட்டோம்னா உங்களுக்கு பாட்டில் ஃபில் ஆகிருக்கு. பாட்டில் ஃபில்லரும் இருக்கு. பாட்டில் ஃபில்லர் எல்லாத்தோட மெயின் பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா ஒரு சர்வீஸ் பர்சன்ஸ் யாருமே தேவையில்லை. நார்மலா ஒரு வீட்ல இருக்கிற லேடிஸ் கூட வந்து ரொம்ப ஈஸியா இதை மேல இருக்கிறத திருப்பிக்கலாம். மேல இருக்கிறத திருப்பிட்டு அவங்களே இதை வெளியே எடுத்துக்கலாம். ஃபில்டர் அவங்களே அப்படியே ஃபில்டர் போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இது இருக்குன்னா இது அப்படியே உள்ள போட்டு லாக் பண்ணிட வேண்டியதான், இப்படி மூடிட வேண்டியதான், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு தனியாக ஒரு சர்வீஸ் பர்சன் வரணும்னு தேவையில்லை. அந்த சர்வீஸ் பர்சனுக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 பே பண்ணணும்னு தேவையில்லை. வாங்கினீங்களா மாட்டினீங்களா நீங்களே யூஸ் பண்ணீங்களா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ப்ளஸ் இருக்கு இதுல. இது இல்லாம இந்த கிளாம்ப் இருக்கு இல்லையா, இந்த கிளாம்ப் அப்படியே செவுத்துல அடிச்சு நீங்க இப்படியே மாட்டிட்டா போதும், ரொம்ப காம்பாக்டா இருந்துரும். ஓகேங்களா? ஹாட் அண்ட் கோல்டு வரும், நார்மலும் கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கெட்ல வந்து இதுல இன்னொரு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா நீங்களே மாத்திக்கலான்றத விட அவங்க கொடுக்குற ஒரு ஆரோ பிளான்ட்டுக்குள்ள இருக்கிற ஃபில்டர் வந்து இப்படிதான் இருக்கும் சார். ஸோ இதோட சைஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு சின்னதா இருக்கு அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு அமேசான் அந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல வாங்கினீங்கனாலே மொத்தமாவே 300 ரூபாய் தான் வரும். இது 300 ரூபாய்க்கு அவங்க விற்பாங்க. ஸோ காஸ்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? அதுவும் இல்லாம இது வந்து எவ்வளவு சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கும். இதோட சர்ஃபேஸ் ஏரியாவே வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதனால ஃபில்டரும் நல்லா நிறைய லைஃப் வரும். ஈஸியா வந்து நீங்களே மாத்திக்கலாம். அமேசான்ல வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே மாத்திக்கலாம். இதுக்கு வந்து பர்சன்ஸ் தேவையில்லை. இது வந்து தனி, இது வந்து பர்சனே தேவையில்லை. அமேசான்ல வாங்குனீங்களா நீங்களே மாத்தினீங்களா யூஸ் பண்ணுங்க. யாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சார்ஜ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். சார் இப்போ ப்ராடக்ட் எல்லாமே பார்த்துருந்தோம். நம்ம வியூவர்ஸ் இப்போ வீடியோ பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, தேவைகள் இருக்கு. இப்போ அவங்க எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றது? இது வந்து நம்மளோட ஓன் வெப்சைட் இருக்கு சார், filtercart.in. அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அது இல்லாம அதுலயும் வாங்கலாம். அது இல்லாம அமேசான்லயும் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. சரி, அதுல வாங்கணும்னாலும் வாங்கலாம். அப்படியும் இல்லையா அமேசானை விட பிரைஸ் உங்களுக்கு பெஸ்டா கிடைக்கணும்னா நீங்க எங்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும். அந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் போட்டு உங்க அட்ரஸ் போட்டு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும். அதோட பெட்டர் டிஸ்கவுண்ட் பிரைஸ் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம். நம்ம எந்த கொரியர் சர்வீஸ் ஃபாஸ்டா இருக்கோ அதுல அனுப்பி பேமெண்ட் மோட் அதுலயே பே பண்ணிக்கலாம். நீங்க ஜிபே பண்ணனும்னா கூட பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும். எப்படி சென்னை மட்டுமா இல்ல ஆல் ஓவர் இந்தியா? ஆல் ஓவர் இந்தியா எங்க இருந்தாலும் வாங்கிக்கலாம். இப்போ இதுக்குள்ள பிரைசஸ்னா என்ன சார்? சரி, இது மொத்த யூனிட்டே சேர்த்து அப்படியே ஒரு செட்டா ஹவுசிங், இந்த ஃபில்டர், இந்த கிளாம்ப், கீ, ஸ்பேர் போல்ட், டோட்டல் எல்லாமே சேர்த்து 1 HP-க்கான ஸ்பஞ்ச் வந்து 2400 rupees தான் சார் ஆகுது. ஓகேங்களா? அதுலயே half HP பாத்தீங்கன்னா ஒரு 1200 rupees தான் ஆகுது, பாதி. இதுலயே வந்து ஆமா டோட்டல் கிட். இதுலயே வந்து பேக் ஃபில்டர் இருக்கிறது அதுவும் 2400 rupees தான் ஆகுது. சோ இந்த ஃபில்டர் மட்டும் நீங்க தனியா வாங்கணும்னா மத்ததை விட ரொம்ப நல்ல குவாலிட்டியான ஃபில்டர் இது. இதோட இது கூட இன்னொன்னு வரும். சோ 2 பேக் ஆஃப் 2 வந்து 999 தான் சார் இது. ஓகேங்களா? 999 தான். இது மாதிரி 2 வரும் உங்களுக்கு. சோ அதுலயே வந்து half HP போறது இந்த மாதிரி 4 வரும். 599 தான். 599 2 pieces 4 pieces இது 4 பீஸ் இதுதான் 2 பீஸ். இது 4 பீஸ் 599 தான். இதுலயே இது இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபில்டர் வந்து மார்க்கெட்ல வந்து 400 ரூபாய் 450 ரூபாய் கீழே யாரும் விக்கிறது இல்ல. இது வந்து 199 தான் சார். 199 தான். ஓகேங்களா? அதே மாதிரி இது டேப்ல கனெக்ட் பண்ணிக்கிற ஃபில்டர் வந்து 499 தான் சார். இது இல்லாம தண்ணில வந்து இன்னொரு முக்கியமான வந்து பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா தண்ணி நாக்கு அடிக்கும். அந்த மைல் ஸ்மெல் வந்து நிறைய ஏரியால இருக்கும். அது எதுக்காகன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா காவா கலந்து வருதா அப்படின்னு கேட்பாங்க. நிஜமாவே பாத்தீங்கன்னா தண்ணியில காவா கலந்து தான் வரும். இப்போ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டிருப்பாங்க. அது பக்கத்துலயே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும். இப்போ விருகம்பாக்கம் அந்த மாதிரி ஏரியாலாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் ரன் ஆயிட்டு இருக்கும். அதுல இருக்கிற வாட்டர் வந்து இன்ட்ரூஷன் ஆகும். சோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் ரிமூவ் பண்றது கூட நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒரு மெத்தட் தான் பாத்தீங்கன்னா குளோரின் டோஸ் பண்றது. உங்க வீட்டுல வர அந்த போர் வாட்டரை வந்து குளோரின் டோஸ் பண்ணி அனுப்பி அதை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணோம்னா அதுல ஸ்மெல் ரிமூவ் ஆயிடும். இது இல்லாம இன்னும் அட்வான்டேஜான சிஸ்டம் தான் பாத்தீங்கன்னா ஓசனேட்டர் அப்படின்னு சொல்றது. அதுல அந்த ஓசன் O3 கேஸ் பாஸ் பண்ணா அதுல இருக்கிற அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன், பயாலஜிக்கல் கண்டாமினேஷன் எல்லாம் போயிட்டு அதுல ஸ்மெல்லும் ரிமூவ் ஆயிட்டு உங்களுக்கு ஸ்மெல் ஃப்ரீ வாட்டர், பயாலஜிக்கல் கண்டாமினேஷன் ஃப்ரீ வாட்டர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம்ஸும் இங்க பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பண்ணது அப்புறம் கூட ஒரு யூவி போட்டுக்கிட்டோம்னா அதுல யூவில ஸ்டெர்லைஸ் ஆயிட்டு பாஸ் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது பாக்டீரியல் ஃப்ரீ வாட்டராகவே வந்துடும் உங்களுக்கு. நீங்க தாராளமா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த ஃபெசிலிட்டி